வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 243 அப்படின்றத வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா? ஸோ இந்த 243 அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முந்தின நாள் வந்த ரிசல்ட் வந்து 347. ஓகேங்களா? ஸோ இந்த 347 அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக பிசியில் இருக்க அந்த 43 வந்து ஸ்வாப் பண்ணி 34 அப்படின்றத வந்து ஏபியில் வச்சுட்டு 2ஓட பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 7. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து மேனிப்புலேட் பண்ணி 243 அப்படின்ற நம்பரை வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட்டாக வந்து கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இது வந்து அதாவது 668 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த 68ஓட பவர் நம்பர் தான் வந்து 13. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 347ஓட கரெக்டாக வந்து ஏபியை வந்து பிசியில் வச்சுட்டு 7ஓட பவர் நம்பர் வந்து 2 வந்து ஏ போர்டில் மாற்றிருப்பி. ஸோ ஒரு 4 நாளுமே வந்து ஒரு நல்ல ஒரு கேமை வந்து கரெக்டாக வந்து அதோட ரிசல்ட்டை வச்சு அடுத்த நாளுக்கான வின்னிங் ரிசல்ட்டுமே வந்து கரெக்டாக வந்து கேமை வந்து முடிச்சிருக்கான். ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 655 அப்படின்ற நம்பர் வந்து 65 வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து ஃபாலோப்பில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா 65 அடிக்கிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வந்து போன மாதம் வந்து ஒரு 65 வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால தான் நேற்று வந்து நான் ரிசல்ட் அதாவது கெஸ்ஸிங்கில் வந்து 65 வந்து ஏபியில் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ பிசியில் வந்து 55 அப்படின்ற நம்பரும் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோஅப்பில் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில நம்பர்லாம் வந்து போன மாதம் வந்து ஏபியில் அடித்ததை இந்த மாதம் வந்து பிசியில் கரெக்டாக வந்து அடிச்சிட்ருக்கான். இன்றைக்கி வந்த ரிசல்ட்டுமே வந்து போன மாதம் வந்து ஏபியில் வந்து ஒரு 43 அதாவது 438 அதை வந்து இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து ஒரு 43. ஓகேங்களா? ஸோ ஏபியில் அடிக்கிற நம்பரை வந்து பிசியில் வந்து அடிக்கலாம். ஸோ இந்த 65 வந்து பிசியில் வந்து இருக்குது. ஏன்னா 2 வாட்டி வந்து 65 வந்து பிசியில் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதனால் ஏபியில் நமக்கு ஒரு 65 வந்து பெண்டிங் லிஸ்ட்டு. ஸோ நாளைக்கு ஒரு வேளை நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 65 வந்து நீங்கள் ஃபாலோஅப்பில் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 65 கேமில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங்கை வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து கரெக்டாக வந்து நிற்கிது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அதாவது வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு நம்பர் கரெக்டாக வந்து இந்த சி போர்டு ஒன்று வச்சு ஒரு கேம் வந்து 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டாக வந்து கேமை வந்து ஆடிட்டுருக்கான். ஸோ அதே மாதிரி அந்த ஒரு பேட்டர்னில் நமக்கு இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு. அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 51 பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து 51, 2 வாரம் விட்டு ஒரு 61, 2 வாரம் விட்டு ஒரு 81. ஓகேங்களா? ஸோ இந்த கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 71. அது வந்து வர வாரத்தில் வந்து மேபி அந்த நம்பரை வந்து அடிக்கிறதுக்கு பிசியில் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 வாரத்துக்கு கழிச்சு அதே பேட்டர்ன் அடிக்கிறேன்னா என்னன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 51 வரும்போது அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து என்னவா அடிக்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 51 பார்த்தீங்கன்னா 851. ஸோ 85ஓட பவர் நம்பர் தான் வந்து 30. ஓகேங்களா? ஸோ 8க்கு வந்து 3, 5க்கு வந்து 0. ஓகேங்களா? ஸோ 85க்கு ஒரு 30 அப்படின்னு சொல்லி பிசியில் வந்து அடிச்சிருக்கான். இது வந்து ஏபி வந்து பிசியில் வந்து ஒரு 30 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 61. அது 61க்கு என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்பர் பி போர்டை வந்து சேமாக வச்சுட்டு அதோட பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு வந்து 1 டேரெக்டாக அதாவது 66 அடிக்காமல் ஒரு நம்பர் வந்து மைனஸ் பண்ணி 65 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 2 நம்பருமே வந்து பவர் நம்பரு, இங்கே வந்து ஒரு நம்பர் வந்து லெஸ் பண்ணியிருக்கான். அதாவது 2 நம்பருமே வந்து திருப்பாமல் ஒரு நம்பரை மட்டும் திருப்பி அதை வந்து லெஸ் பண்ணி கரெக்டாக 65 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஸோ அதே ஒரு பேட்டர்னில் நமக்கு கீழேயும் வந்து 81 அப்படி ஏன்னா 081. ஸோ கண்டிப்பாக வந்து அவன் திருப்புறான் அப்படின்னா 60 அப்படின்னு சொல்லி வரும். அந்த ஒரு 60 ஏன்னா நேற்று தான் வந்து 665 வந்து உங்களுக்கு ஏற்கனவே கெஸ்ஸிங்கில் கொடுத்ததுனால இந்த 81க்கு கண்டிப்பாக வந்து ஒரு 85. இங்கே வந்து 61க்கு ஒரு 65 அடித்த மாதிரி இந்த 81க்கு ஒரு 85 வந்து பிசியில் வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிசியில் வந்து ஒரு 85 வருது அப்படின்னா கரெக்டான ஒரு பேட்டர்னில் வந்து இந்த மந்த் வந்து கரெக்டாக போகும். அப்படி ஏன்னா வந்து இந்த மாதத்தில் பிசி அப்படின்றது வந்து
ஒரு 85 வந்து இந்த மந்த் எங்கேயுமே அடிக்கலை. ஸோ அதனால் வந்து மேபி இந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா பிசியில் வந்து ஒரு 85. ஏன்னா 60 அந்த 60 61 அப்படின்ற பேட்டர்னில் 69 வரைக்குமே அடிச்சிட்டான். பேலன்ஸ் இருக்கிறது ஒரு 65. ஸோ அதனால் நேற்று கெஸ்ஸிங்கில் வந்து ஏபியில் வந்து ஒரு 65 வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85மே வந்து, ஏன்னா போன மாதம் வந்து ஒரு 85 வந்து பிசியில் இருக்குது. ஸோ அந்த பிசி 85க்கு நமக்கு கேமில் இந்த வாட்டி வந்து ஒரு 85 பேலன்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து ஒரு 81. ஸோ அந்த 81க்கு கண்டிப்பாக வந்து ஒரு 85 வந்து அடிக்கணும். அப்படி 85 அடிக்கிறான் அப்படின்னா ஏ போர்டு, அதாவது ஏபி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏபி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏபி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பி போர்டு வந்து இப்போது 8. ஓகேங்களா. ஸோ பி போர்டு 8 வருது அப்படின்னா, ஸோ போன மாதத்துலேருந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 23 இந்த மாதம் வந்து அடிச்சிருக்கான். ஏசியில் வந்து அடிச்சிருக்கான் 23 வந்து ஏபி. அதுக்கு அது வந்து இங்கே பார்த்தீங்க இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் வந்து 23. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 28 வந்து பிசியில் வந்து இருக்குது. ஸோ அந்த 28 அவன் கேமில் ஆடுறான் அப்படின்னா ஸோ ஏபியில் வந்து 28 அப்படின்ற நம்பர் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ ஒரு நம்பர் கரெக்டாக வந்து அவன் போன மாதம் வந்து இந்த மாதம் கரெக்டாக எல்லா நம்பருமே அவன் வந்து ஏபியில் என்ன அடித்தானோ அது எல்லாமே வந்து பிசியில் வந்து அடிச்சிருக்கான். ஸோ கவனமாக கேமை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஸோ அதனால தான் வந்து ஒரு நம்பரை வந்து நம்ம ஃபாலோப்பில் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக வந்து இந்த மந்தில் வந்து அடிச்சிருக்கான். அப்படி தான் வந்து 67, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 62, 68மே சூப்பராக வந்து கேமில் வந்து அடிச்சிருக்கான். ஸோ அதுக்கடுத்து என்னென்ன ஃபாலோப்பில் நான் கொடுத்துருக்கேனோ அது எல்லா நம்பருமே வந்து கேமில் வந்து கொஞ்சம் ஃபாலோப்பில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த நாளே அந்த நம்பரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த மந்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு நம்பரை அவன் பெண்டிங் வைக்கிறான் அப்படின்னா அந்த மாதம் எண்டுக்குள்ளே ஒரு நம்பரை வந்து எடுத்து அவன் கேமில் ஆடிடுவான். அப்படி தான் வந்து இந்த 23 பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 23 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் வந்து 23. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 42 இருக்குது. அந்த 42 கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிசி வந்து 28ன்றது வந்து பிசியில் வந்து இருக்குது. ஸோ அந்த பிசி 28 கண்டிப்பாக வந்து கேமில் அவன் ஒரு வேலை திருப்புறான் அப்படின்னா ஏபியில் வந்து ஒரு 28 அப்படின்னு வரலாம். 28 ஏபியில் வருது அப்படின்னா 285 அப்படின்றது ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து நாளைக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். பிசி போர்டில் வந்து ஒரு 85, ஏபி போர்டில் வந்து ஒரு 28 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஃபாலோப்பில் கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோப்பில் வச்சுக்கலாம். அது என்னென்னு நான் ஒரு டைம் வந்து ரீகேப்பில் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாமே ஃபாலோஅப் பிசியில் வந்து ஒரு 56, ஒரு 92க்குமே வந்து நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் ஏற்கனவே நான் வந்து பிசியில் வந்து உங்களுக்கு ஃபாலோஅப்பில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 56, ஒரு 92, ஒரு 65மே வந்து உங்களுக்கு கேமில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர்லாம் வந்து வர வாரத்தில் வர இந்த மாதம் எண்டுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த 56, ஒரு 92 இதெல்லாம் வந்து கேமில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒரு 65மே வந்து நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் தான். அதுவுமே ஒரு நல்ல கெஸ்ஸிங்கு. ஸோ கண்டிப்பாக கேப் நம்பராக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நேற்று 65 கொடுத்தேன். இந்த 92க்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. 92 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வேளை அவன் போன மாதம் நான் வின்னிங் நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 929 வந்து டேரெக்டாக அவன் வந்து நாளைக்கு திருப்புறான் அப்படின்னா சிம்பிளாக வந்து கேமை வந்து முடிச்சிடுவான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏபி 92 வந்து பிசியில் வந்து 92 அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து கேமை முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஏபி 92, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி 92. ஸோ அப்போ பிசியில் வந்து ஒரு 92 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபாலோஅப்பில் ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு 92 வந்து நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்குமே வந்து அதை ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ 92 வந்து ஃபாலோஅப்பில் வச்சுக்கோங்க. 56 இன்றைக்கி கொடுத்தது வந்து 285. சரிங்களா. ஸோ இந்த நம்பர்லாம் வந்து என்னோட பேட்டர்ன் உங்களோட பேட்டர்ன் மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்து கேமில் ஆடுங்க. இல்லை என்னை விட இந்த பேட்டர்னில் என்னை விட உங்களுக்கு பெட்டர் கெஸ்ஸிங் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் எடுத்து கேமில் ஆடிக்கலாம். சரிங்களா. இது முழுக்க என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். நீங்கள் இதே பேட்டர்னில் உங்களுக்கு வர கெஸ்ஸிங்கும் எடுத்து நீங்கள் கேமில் ஆடிக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.